Hello viewers, welcome to Dharni Krishnan's Easy Diet. இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா சுகர் ஃப்ரீ அண்ட் ஐஸ்கிரீம். இது டயபெட்டிஸ் சாப்பிட்லாமா, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க சாப்பிட்லாமா, இதை பற்றி பேச போகிறோம். இப்போ சுகர் ஃப்ரீ ஐஸ்கிரீம் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதில் போடுற க்ரீம், அதில் போடுற கொழுப்பு சத்து, அதில் யூஸ் பண்ணுற பால், அதில் யூஸ் பண்ணுற திக்கனர் எல்லாமே டயபெட்டிஸ்க்கு நல்லது கிடையாது. அது சர்க்கரைக்கு பதில் சுகர் ஃப்ரீ ஆட் பண்ணுறாங்க. இது ஒன்று தான் அதில் நல்லது. ஸோ இதை சுகர் ஃப்ரீ அப்படின்ட்டு டெய்லி சாப்பிடுவோம், இல்லை 2 ஸ்கூப் இல்லை 3 ஸ்கூப் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறது ஸ்மார்ட்டே கிடையாது. இப்போது ஆக்சுவலி ஒரு 2 years ago ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்புக்குள்ளே போனேன். அப்போ பார்த்தா ஒரு லாங் க்யூ நின்றுட்டுருது. அப்போ என்னன்னு கேட்டால், இங்கே சுகர் ஃப்ரீ ஐஸ்கிரீம் இருக்குது, நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் கிட்ட போய் அந்த போர்டை பார்த்தேன். சுகர் ஃப்ரீ அப்படின்னு போட்டுட்டு சுகர் ரீப்ளேஸ்ட் பை சுக்ரோஸ் அப்படின்னு போட்டிருந்தேன். சுக்ரோஸுங்கிறது சுகர் தாங்க, சுகர் தான் கெமிக்கல் நேம் சுக்ரோஸ். அதனால இந்த மாதிரி ஏமாறாதீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நாங்கள் கறிப்பட்டி போடுறோம், நாங்கள் ஜாகரி போடுறோம், அதனால அது சுகர் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. கறிப்பட்டி, ஜாகரி எல்லாமே உங்களுக்கு சுகரே ஏற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ ஒரு பேக்ட் ஐஸ்கிரீமாக வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தா அதை மால்டிட்டால் இல்லை அந்த மாதிரி சுகர் ஆல்கஹால்ஸ் போட்டிருப்பாங்க. இது கூட நல்லது கிடையாது. என்றைக்கோ ஒரு நாள்னா ஓகே. இது பெஸ்ட்டு என்னென்னா, நீங்கள் வீட்லேயே வெறும் சிம்பிளாக ஒரு ஐஸ்கிரீம் பண்ணலாம். பாலை பீட்டப் பண்ணி ஃப்ரூட் லோ கிளைசமிக் ஃப்ரூட், இப்போ கொய்யாப்பழம் அந்த மாதிரி பீட்டப் பண்ணி, இதோட உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் வேணும்னா கொஞ்சமாக ஸ்டீவியா, உங்கள் வீட்டில் டோன் மில்கில் கிடைக்கிற அந்த ஏடு அதை போட்டு நீங்கள் வச்சு பண்ணிங்கன்னா, கொஞ்சம் கேஷ்யூ நட் இல்லை பாதாம் இல்லை வால்நட் இதை கொஞ்சமாக ஆட் பண்ணி திக்கன் பண்ணி நீங்கள் ஈஸியாக பண்ணி சாப்பிட்லாம். இதுதான் ஹெல்த்தி. ஏன் வெளியிலேருந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னா, அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க என்ன ஆட் பண்ணுறாங்கன்னு. ஆனால் அந்த ஸ்வீட்னஸ் நிறையா இருக்குது, அதனால நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். அண்ட் என்ன போடுறாங்கன்னு தெரியாத நீங்கள் டெஃபினட்டாக அதை சாப்பிட்டிங்கன்னா, இது சாப்பிட்ட அப்புறம் ஒரு 1.5 hours கழிச்சு நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு சுகர் ஏறுதா? டெஃபினட்டாக ஏறுச்சுன்னா திருப்பி அதை சாப்பிடாதுங்க. பட் சுகர் மெயின்டைன் ஆகுதுன்னா அவங்க என்ன போடுறாங்க அப்படின்னு நீங்கள் ஃபர்தர் அதை பார்த்துட்டு ஒன்றா எப்பாவது ஒருக்க சாப்பிடலாம். பட் சுகர் ஃப்ரீங்கிற வார்த்தை இருக்கிறதுனால நம்ம பிஸ்கெட்டோ ஐஸ்கிரீமோ எதுவாக இருந்தாலும் ஸ்வீட்ஸோ நம்ம உடனே வாங்கி சாப்பிடக்கூடாது. அதனால் ஜாகிரதையாக இருங்க. சுகர் ஃப்ரீ டஸ் நாட் மீன் இட் இஸ் ரெடி ஃபார் diabetes. Thank you viewers. Please like, share and subscribe our channel.